பிக் பாஸ் சீசன் 9 ஒண்ணுமே புரியலன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 23 ரிவ்யூ. சாட்டர்டே சண்டே என்னதான் நடந்துச்சு? விஜய் சேதுபதி எல்லாரையும் பயங்கரமா ரோஸ்ட் பண்ணாரு. சாட்டர்டே எல்லாரும் கேம் ஆடவே வரல, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, சண்டை மட்டும் தான் போடுறீங்க, ஏன் அங்கங்க கத்திட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறதே புரியலன்னு எக்கச்சக்கமான ரோஸ்ட் வாங்கினாரு. மக்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி. கத்துறீங்க கத்துறீங்க கத்துறீங்க, உங்களுக்கு கருத்து வேணா கருத்தை சொல்லுங்க சார், என்ன சார் தராதரம். சோ என்னால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கே எலிமினேஷனை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா, பிரஜின், அமித், அப்புறம் திவ்யா, இவங்க 4 பேருமே உள்ள போயிருக்காங்க. சோ போனோன்னே என்ன ஆகுது அப்படின்னா வழக்கம் போல 2 பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிரஜின் சாண்ட்ரா கப்பலா போனனால அவங்க எல்லாரும் கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கறாங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எதனால அந்த கேம் ஆடிட்டு இருக்கீங்க, யார் யாருக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டு அவங்களை எழுதவும் சொல்லி வாங்கி கிழிச்சும் போடுறாங்க. ரொம்ப கேவலமா கேம் ஆடிட்டு இருக்கீங்க, சோ இங்கே ஒருத்தர் பின்னாடி இருக்கீங்க, இப்பெல்லாம் இருக்காதுங்க, இனிமே கேமா பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாற்றமா உள்ள வந்திருக்காங்க. பட் இனிமே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் இந்த கேமை எப்படி எல்லாம் மாத்த போறாங்க அப்படிங்கறத இனி வர காலங்கள்ல பார்க்கலாம். சோ இதுல யாரு நெக்ஸ்ட் வீக் எலிமினேட் ஆக போறாங்க, இவங்கள யார் அதிகமா இன்னும் ரோஸ்ட் வாங்க போறாங்க, இல்ல யார் இன்னும் ஸ்ட்ராங்கா ஸ்டே பண்ண போறாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.